நரியும் கொக்கும். அடர்ந்த காடு ஒன்றில் நரி ஒன்று தனியாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் கொக்கு ஒன்று வழி தவறி அங்கு வந்து சேர்ந்தது. தங்களை இந்த காட்டுக்கு வருக வருக என வரவேற்கிறேன். இது எந்த இடம்? எனக்கு பயமாக இருக்கிறது. பயப்பட வேண்டாம், இது அருமையான இடம். இங்கு வர நீ அதிர்ஷ்டம் செய்திருக்கிறாய். ஆனால் நீ என் நண்பன் இல்லையே. யார் சொன்னது? இனிமேல் நீயும் நானும் நண்பர்கள். அதற்கு அடையாளமாக இன்று இரவு என்னுடன் நீ உணவருந்த வேண்டும். நண்பன் சொல்லை நான் தட்ட முடியுமா? கண்டிப்பாக வருகிறேன். நரி சிரித்துக் கொண்டே விடை பெற்று சென்றது. அன்று இரவும் வந்தது. நரி தன் வீட்டில் தயாரித்த உணவுகளை மேசை மேல் வைத்துக் கொண்டிருந்தது. அந்த நேரம் கொக்கும் வந்தது. வா வா நண்பா, உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் தாமதமாக வந்துவிட்டேன், மன்னிக்கவும். அதனால் என்ன? வா, நாம் சாப்பிடுவோம். இரண்டும் உணவை உண்ண ஆரம்பித்தன. நரி சிரித்துக் கொண்டே தட்டில் இருந்த உணவை ரசித்து சாப்பிட்டது. ஆனால் கொக்கின் அலகு நீளமாக இருந்ததால் அதனால் தட்டில் இருந்த உணவை உண்ண முடியவில்லை. இரு, ஒரு நாள் நான் உனக்கு பதில் சொல்கிறேன். சில நாட்கள் சென்றன. அன்று பௌர்ணமி நாள். நண்பா, இன்று இரவு உனக்கு நான் பலமான விருந்தளிக்கப் போகிறேன். ஓ, அப்படியா? இன்று ஒரு பிடி பிடித்து விட வேண்டியதுதான். அன்று இரவு நரி சந்தோஷமாக கொக்கின் வீட்டிற்கு வந்தது. என்ன இது? இதில் எப்படி நான் சாப்பிட முடியும்? அன்று உன் வீட்டில் நான் எப்படி சாப்பிட்டேனோ அப்படித்தான். நரி தன் வாயை மூடிக்கொண்டது. தன் தவறை உணர்ந்த நரி கொக்கிடம் மன்னிப்பு கேட்டது. நண்பா, என்ன மன்னிச்சுடு. நாம் தான் அறிவாளி என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. இந்தா சாப்பிடு. நரி தன் தவறை உணர்ந்து வருந்தியது. நீதி, பழிக்கு பழி.